எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்கள் அம்மா வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்காங்க. நான் பிரியாணி சாப்பிட்டு பார்த்தேன், காரசாரமாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நாங்கள் வந்து பிரியாணி செய்யும் போது கரண்ட் போயிடுச்சு, அதனால தான் வீடியோ பிடிக்க முடியல. எப்படி செய்கிறது, என்னென்ன போடணுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. வாங்க இப்போ எப்படி பிரியாணி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, நட்சத்திர சோம்பு இதெல்லாமே போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. தாளிச்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா தழை நல்லா போட்டு வணக்கினதுக்கப்புறமா 2 தக்காளி நல்லா தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து கரம் மசாலா அரைச்சி வச்சுக்கிறேன் வீட்லேயே. பிரியாணி மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டு அந்த தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் அவ்வளோதான் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் ஏற்கனவே இது நாட்டுக்கோழிங்கிறதுனால 2 விசில் விட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு 2 விசில் வச்சுருந்தேன். அதை எடுத்து கொட்டி இப்போ வந்து நல்லா கிளறினதுக்கப்புறம் இப்போ 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி வந்து நம்ம ஏற்கனவே சிக்கன் வேக வச்சு தண்ணி அளந்து தனியாக வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியோடு சேர்த்து மொத்தம் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு இப்போ என்னென்னா வந்து பிரியாணி செய்கிற ஐடியாவே இல்லை. நேற்று வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்துருந்தோம், அதில் வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம். அதனால் வந்து இந்த சிக்கனை வச்சு இன்றைக்கி பிரியாணி செய்யலான்னு ஒரு ஐடியா. இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு மிச்சம் கரெக்டாக 4 டம்ளர் 2க்கு நான் 1க்கு 2 இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். அவ்வளோதான். நல்லா இதுக்கப்புறம் இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும், நாக்கில் பட்டால் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். காரமும் அதே மாதிரி கரெக்டாக நாக்கில் பட்ட உடனே கொஞ்சம் காரமும் உப்பும் கரெக்டாக இருந்தால். இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம். அரிசி நல்லா போட்டதுக்கப்புறமா அரிசி போட்டு இப்போ அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதாக. இப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ கடைசி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் புதினா தழை போட்டுக்கலாம். இப்போ வந்து கிளறி விட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹையில் ஒரு விசில் விட்டுட்டு சிம்மில் ஒரு விசில், ஒரு விசில் விட்டு மொத்தம் 2 விசில். ஹையில் ஒரு விசில், சிம்மில் வச்சு அப்போ ஒரு விசில் விட்டால் நல்லா உதிரியாக சாதம் நல்லா பிரியாணி உதிரியாக நல்லா வரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இல்லைன்னா குக்கரில் பண்ணுறோன்னா அப்படியே குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். மேக்ஸிமம் நாங்கள் வந்து குக்கரில் தான் அதிகமாக பிரியாணி பண்ணுவோம். நான் பிரியாணியே மேக்ஸிமம் பண்ணவே மாட்டோம். எனக்கே ஒரு நாளைக்கு தான் பிரியாணி பண்ணுவோம். இதோட மாதத்தில் ஒரு டைம் கூட பிரியாணி பண்ணதே இல்லை நான். இப்போ வந்து அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பிரியாணிக்கு வந்து கிரேவி செய்யலாம். இது 2 விசில் வரதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு கிரேவி செஞ்சுக்கலாம். இப்போ அடுப்பில் மாற்றி வச்சுக்கலாம். வாங்க இப்போ பிரியாணிக்கு கிரேவி சூப்பராக இருக்கும், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆனால் வந்து இப்போ கிரேவி தயிர் பச்சடி தான் மேக்ஸிமம் பிடிக்கும். ஆனால் கிரேவி கொஞ்சம் செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு வானலில் எடுத்து வச்சுட்டு ஏற்கனவே சிக்கனை வந்து நான் வந்து மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு கலந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ ஏன்னா அப்படி செஞ்சு கிரேவி கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நல்லா அந்த சிக்கனில் வந்து உப்பு காரம்லாம் இறங்கி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கிரேவி செய்யலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து செல்வராஜுங்கிறவங்க வந்து செவரொட்டியில் சுக்கா செய்யணும், எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு செய்ய தெரியாது. உங்களுக்கு யாருக்காவது செய்ய தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வந்து கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு எங்கே வச்சேன்னே தெரியல. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டேன், பெரிய ஸ்பூனில் இருந்தால் 1 ஸ்பூன் போட்டால் போதும். ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சிக்கன். 1/4 கிலோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நல்லா வதக்கிக்கங்க. நல்லா கொஞ்சம் சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் நான் ஏற்கனவே நல்லா கலந்து வச்சுருக்கேன் சிக்கன். அது வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு இப்போ நைட்டுக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இப்போ வந்து அந்த ஊற வச்ச சிக்கனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு எதுவுமே இதுக்கப்புறம் போடவே தேவையில்ல. இது போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு விட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் தான். சிக்கனுக்கு பிராய்லர் சிக்கன்னா மேக்ஸிமம் 10 நிமிஷம், 10 நிமிஷத்துலேயே கொஞ்சம் சாஃப்டாக வெந்துடும். அதிக நேரம் விட்டால் ரப்பர் மாதிரி ஆயிடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த சிக்கன்லேயும் உப்பு, சிக்கன் மசாலா எல்லாமே போட்டிருக்குது. நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி அது கலந்து வச்சதுலேயே தண்ணி கொஞ்சம் கலந்து விட்டு அந்த தண்ணியை அதை அலசி அதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். மூடி வச்சுட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து 10 நிமிஷத்தில் சிக்கன் வெந்துடும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம், அவ்வளோதான். மூடி வச்சுட்டோம். இப்போ வந்து எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பிரியாணியோட தயிர் பச்சடியோட சிக்கன் கிரேவி தான் பிடிக்கும். மூடி வச்சுட்டு திறந்தா இதில் லைட்டாக அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி தான் இருக்கும். சிக்கன் சுக்கா மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சோம். ஆனால் வந்து தண்ணியெலாம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. சிக்கனோட பிரியாணியோட வச்சு சாப்பிட்றதும் சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அவ்வளோதான், இறக்கிக்கலாம். இப்போ வந்து தயிர் போட்டுக்கலாம். காலையிலே நான் தயிர் வீட்லேயே போட்டு வச்சுருந்தேன். தயிர் 2 கரண்டி ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா தயிர் பச்சடி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி சூப்பராக வந்துருந்துச்சு. நான் வந்து அடிக்கடி பிரியாணிலாம் பண்ண மாட்டேன். என்றைக்கா ஒரு நாளைக்கு மட்டும்தான் பண்ணுவேன். நீங்கள் வந்து எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து நல்லா பிரியாணி உதிரியாக வந்துச்சு. இப்போ வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுருக்குறோம். இப்போ நாங்கள் பிரியாணி சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிடுங்க. பாய். எங்கள் வீடியோ பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். பாய்.